சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள அந்த ஒதியூர் பகுதியில் அமைக்கப்பட்ட அம்பேத்கர் அவர்களுடைய சிலை கால் மேல் கால் போட்டு அமர்ந்துள்ள வகையில் இருப்பதால் அதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்னதான் எரிச்சல் வருதுன்னு தெரியல. அந்த சாதியவாதிகளுக்கு அந்த சாதிய புத்தி எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு சிலையாக கூட அம்பேத்கர் அவர்கள் கால் மேல் கால் போட்டு அமர்ந்துள்ளதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உண்மையில் அம்பேத்கர் அவர்கள் இவர்களை அமர வைத்தவரே இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகம் இன்று இந்த அளவுக்கு முன்னேற்றத்திற்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்படிப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தொடர்ந்து இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு சாதிய புத்தியுள்ள சிலர் தொடர்ச்சியாக எதிர்த்து வருவது என்பது உண்மையில் தமிழகம் உண்மையில் ஒரு பகுத்தறிவான மாநிலம் தானா என்று நாம் கேட்க வேண்டிய ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்காக பல சட்டங்களை பல திட்டங்களை கொண்டு வந்த மிக மகத்தான ஒரு அரசியல் மாமேதை, இந்தியாவுடைய தந்தை. அவரை போய் ஒரு ஜாதியாக பார்ப்பது என்பது உண்மையில் அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் என்பதை விட அவர் ஆற்றாமையில் இருக்கிறார்கள் என்றுதான் நாம் பேச வேண்டியிருக்கு. அதாவது என்னன்னாக்க, ஏன்னா அம்பேத்கர் அவர்களை எப்படி இவர்கள் பார்க்கிறார்கள் என்றால், அம்பேத்கர் அவர்களால் தான் இந்த பட்டியல்படுத்தப்பட்ட இந்த தலித் சமூகத்தை சேர்ந்த இவர்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கு வந்ததற்கு காரணம் அம்பேத்கர் தான் என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி அவர்கள் மனதிற்குள் ஆழமாக பதிந்துள்ளது. அதன் விளைவாகவே அம்பேத்கர் அவர்கள் கால் மேல் கால் போட்டுள்ளதை பார்க்கும் பொழுது அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து, அதாவது பட்டியலின சமூகத்திலிருந்து ஒருவர் கால் மேல் கால் போட்டு அமர்ந்துள்ளதை பார்ப்பது போன்ற ஒரு தோற்றம் அவர்களுக்கு தெரிகிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த உலகத்தில் யாரும் படிக்க முடியாத படிப்புகளை படித்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாமேதை, அவரை போய் ஒரு ஜாதி தலைவராக பார்க்கும் ஒரு கேவலமான ஒரு சமூகம் இங்கே இருப்பது என்பது உண்மையில் வெட்கக்கேடான ஒரு விஷயம். இதை இந்த அரசு இந்த விஷயத்தில் தலையிட்டு அந்த ஒதியூர் பகுதியில் உள்ள அந்த அம்பேத்கர் அவர்கள் அமர்ந்துள்ள அந்த சிலையை நிறுவ வேண்டும் என்பதை